வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி கார் எக்ஸ் ஹைவே ரேசிங் தான் விளாட போகிறோம். இந்த கேம் நான் ரொம்ப நாள் வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி இந்த கேம் தான் விளாட போகிறோம். இன்றைக்கி இந்த கேமில் எப்படிலாம் நான் இது வரைக்கும் கேஷ் கலெக்ட் பண்ணிக்கேன், என்னென்ன கார்லாம் வச்சுருக்கேன் தான் காமிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த கார் வாங்கினேன். இந்த கார் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். அடுத்து அதே ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த கார் வாங்கினேன். இந்த கார் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அதே இது அடுத்து கிளாஸ் 2 இருக்குது. நான் ஆக்சுவலாக கிளாஸ் 6 வரைக்கும் எல்லா காரும் அன்லாக் எல்லா காரும் இல்லை, கிளாஸ் 6 வரைக்கும் எந்தெந்த கார் அன்லாக் பண்ணிருக்கோம் அந்தந்த கார் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிளாஸ் 2ல் பார்த்திங்கன்னா இந்த கார் அன்லாக் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த கார் கலெக்ஷன் காரு. இப்போ கலெக்டட் 0 out of 15 கீழே இருக்கா, அதே மாதிரி இது கலெக்டட் இருக்கும். கலெக்டட் 0 out of 20 இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். இது கிரேட் ஓப்பன் பண்ணி நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். கிரேட்டை என்னென்னு அடுத்து காமிக்கிறேன். இந்த 2 கார் இருக்குது. இந்த கார் நான் அன்லாக் பண்ணேன். இந்த கார் கிடச்சிச்சு கிரேட்டில். அடுத்து 3வது லெவலில் இந்த கார் வச்சுருக்கேன். அடுத்து அப்படியே 4வது லெவல் போனோம்னா இந்த கார் அன்லாக் பண்ணது. இந்த கார் பார்த்திங்கன்னா கிரேட்டில் கிடச்சது. அடுத்து 5வது கிளாஸ் போனோம்னா இந்த கார் அன்லாக் பண்ணது. 6வது கிளாஸ்லேயே ஒரு கார் அன்லாக் பண்ணியிருக்கோம் வைஸ் இந்த கார். அடுத்தது பார்த்திங்கன்னா 13 out of 20 கலெக்டட்னு காமிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதை 20 கலெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த கார் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாங்க 6 கிளாஸ்க்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட 419,000 இருக்குது. இதில் எப்படின்னா நார்மலாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி நான் டியூவல் என்ட்ரு பண்ணுவேன், இல்லாட்டி இது பண்ணுவேன். இப்போ இது வெரி ஹார்டுன்னு காமிக்கிறனால நான் என்ட்ரு பண்ண மாட்டேன். நார்மலாக ரேஸ் போவோம். நார்மல் ரேஸ் இல்லை கைஸ். கிடச்சிடுச்சு. இப்போ இந்த ரேஸ் என்ட்ரு பண்ணோம்னா இது சைட் மிஷினு ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் ஆட்டோமேட்டிக் போட்டு தான் விளாட போகிறேன். ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி ஆன்ல தான் கைஸ் இருக்குது. நம்ம அப்பப்போ பூஸ்டர் மட்டும் தட்டினா போதும், அதுவே விளாடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போனண்ட் பின்னாடி போயிட்டா எத்தனை மீட்டர் பின்னாடி இருக்கான்றது காமிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போனண்ட் 75 மீட்டர் பின்னாடி இருக்கான். நம்ம பார்த்திங்கன்னா 80-90% மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே 100% போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வின்னர் வந்துடும். ஏன்னா நம்ம ஆப்போனண்ட் பின்னாடி தான் இருக்கார். 100% ஃபினிஷ் வந்துருச்சு. அடுத்து நம்ம பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் இங்கே மேலே ஏறும். அடுத்து இது கேஷு. நெட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் விளாடுவேன் கைஸ். இப்போ அப்படியே வெளியே வந்தோம்னா இதான் கண்டெய்னர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி கண்டெய்னர், எல்லா கண்டெய்னர்லேயுமே அந்த கலெக்டபிள்ஸு கோல்டு எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரைட் நம்ம எப்படினாலும் ஓட்டிக்கலாம். அடுத்து லாங் ட்ரிப் இருக்குது. இது நிறைய இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம். கிளாஸ் 2ல் இருக்க கார் வரைக்கும் மேக்ஸ் அவுட் பண்ணிட்டேன். கிளாஸ் 3ல் இருக்க இந்த காரை தான் அப்கிரேட் பண்ணணும். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல்லேருந்து அப்கிரேட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகுது அப்கிரேட் ஆக. நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் ரேஸ் ஓட்டிகிட்டு வருவோம். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக போட்டிருக்கனால அதுவே ஓட்டும். நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எதுவும் இது பண்ண தேவையில்லை. அப்பப்போ பூஸ்டர் மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம ஆப்போனண்ட் பின்னாடி போயிட்டோம். நம்மளுக்கு பின்னாடி இங்கே மீட்டர்ஸ் காமிக்குது. நான் எந்த சைடு இருக்கான்றது அப்படியே காமிக்கும். இப்போ இந்த சைடில் இன்றைக்கி நகண்டு வந்துட்டுருக்கா, அதனால் 25 மீட்டர் அப்படி காமிச்சிட்ருக்கு. இப்போ 30 மீட்டர் பின்னாடி இருக்கான் நம்மளுக்கு.
கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் பின்னாடி போயிட்டான். பூஸ்டர் போட்டு போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7850 கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 8 பெட்ரோல் இருக்குது. நம்மள்ட்ட ஒரு மெக்கானிக் இருக்காரு. ஒரு மெக்கானிக் தான் எல்லாருக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணோன்னே கிடைக்கும். அடுத்த ஆக்சுவலாக 10 பெட்ரோல் எப்போயுமே ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். இப்போ 10 பெட்ரோல் முடிஞ்சுன்னா நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி ½ அன் ஹவர் கழிச்சு நம்ம வந்தோம்னா மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிரும் பெட்ரோலு. இவ்வளோதான் கைஸ் இந்த கேமோட கான்செப்ட். இப்போதைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் ரேசஸ் விளாடுவோம். அடுத்த வீடியோலேருந்து லாங் டிரைவில் நம்ம ஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தடுத்து இந்த கேமோட வீடியோ நிறைய வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போதைக்கு இன்னும் 2-3 ஆட்டோமேட்டிக் ரேஸ் விளாண்டுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் முடிச்சிட்டோம். 3 செகண்ட் மீதி இருக்கும்போது முடிச்சிருக்கோம். இது டைம்டு ரேஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் 9000 மேலே போகும். 9170. இப்போ நம்மளாக ஓட்டினோம்னா கேர்ஃபுல்னஸ் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இடிக்காமல் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்கில் போட்டோம்னா ஸ்கோர் எப்பயுமே 1500 தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 6 பெட்ரோல் இருந்துச்சு கடைசியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரி நாக் அவுட் ரேஸு. இதில் ஒரு செக் பாயிண்ட்டை தாண்டினோடனே கடைசி பிளேஸில் யார் இருக்காங்களோ அந்த பர்சன் நாக் அவுட் பண்ணிடும். இப்போ நம்ம செக் பாயிண்ட்டை தாண்டிட்டோம். கடைசி அந்த பிளேயர் வந்து நாக் அவுட் பண்ணிடுச்சு. 4 out of 5 வந்துச்சு. இப்போ இந்த செக் அவுட்டை தாண்டினோம்னா 1-3 வரும். நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கோம். இன்னும் 2 பேர் நம்மளுக்கு பின்னாடி இருக்காங்க. இந்த செக் பாயிண்ட்டை தாண்டினோம்னா 2 பேர் தான் ரேஸ் ஓட்டுவோம். ஒரு ஆள் எலிமினேட் ஆயாச்சு. இப்போ நம்ம கடைசியாக இருக்க செக் பாயிண்ட் தாண்டினோம்னா நம்மளுக்கு ஃபினிஷ் லைனு. 12ஆம் வயசு ஃபஸ்ட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9410 கிடச்சிருக்கு கேஷு. இப்போ நம்மள்ட்ட இருக்க கேஷ் பார்த்தீங்கன்னா 420,000 இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆகும் போல் கைஸ் அந்த கார் அப்கிரேட் ஆக. இந்த ரேஸ் ஓட்டுவோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி டிராஃபிக் இருந்துச்சுன்னா இந்த ஏஏ பிரேக் போட்டுரும். பூஸ்ட் பண்ணுறோம். நம்மகிட்ட முன்னாடி டிராஃபிக் இருக்குன்னா டக்குன்னு வளைச்சி பிரேக்லாம் பண்ணணும். அதே நம்ம பண்ணோம்னா டக்குன்னு பிரேக் போடாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் எங்கிட்டாச்சும் போய் இடிச்சிடுவோம். இந்த ரேஸை முடிச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு எவ்வளோ கேஷ் இருக்குது எவ்வளோ கோல்டு இருக்குன்றதெல்லாம் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுவோம் கைஸ். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நிறைய ரேசஸ் எல்லாம் வரும். வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பாருங்கள். இந்த ரேஸ்லேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டோம்.
எவ்வளோ கேஷ் கிடைக்கிது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பாயிண்ட்ஸ் கொஞ்சம் தான் ஏறி இருக்குது. ஆனால் கேஷ் வந்து 9,320 கிடச்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோக்குள்ள தான். அடுத்தடுத்துக்கு RX ஹைவே ரேசிங் வீடியோஸ் நிறைய பார்ப்போம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு. ஏன்னா தான் ரொம்ப நாள் ஃபோனில் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். இப்போ தான் இதில் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட 415 கோல்டு இருக்குது, 400,029 கேஷ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் 6 வரைக்கும் கார் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும். இப்போதைக்கு கிளாஸ் 2 வரைக்கும் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்தடுத்து இருக்க கார் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுவோம். அடுத்த வீடியோ லாங் டிரைவ் எல்லா காரையும் ஓட்டி காமிக்கிறேங்க. இந்த வீடியோக்குள்ள தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.